ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அ சேனல். இன்றைக்கி ஃப்ரிட்ஜ் டூர் வீடியோவில் எப்படி ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படிங்கிற சில டிப்ஸும் இதில் இன்க்ளூட் பண்ணுறேன் பாருங்கள். இதில் டாப் செக்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம எப்பொழுதும் வந்து எடுத்த புளி எல்லாமே இந்த மேலே தான் வச்சுருப்போம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெண்ணெய், இந்த மாதிரி டெய்ரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் மேலே வச்சுருப்போம். டெய்ரி ப்ராடக்ட்ஸ்னால் பாலை தவிர்த்து வச்சுருப்போம். பட்டர், அப்புறம் சீஸு, இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வந்து அதில் வைக்க வேண்டிதான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எப்பொழுதும் ரெகுலராக ஒருத்தவங்க கிட்டே பூ வாங்குவோம். இந்த சாமிக்கு போடுறதுக்கு இதுக்கெல்லாம் வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி ஏதாவது ஃபங்க்ஷன் அப்படின்னா வந்து அவங்களே கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அதை வந்து எப்பொழுதும் இந்த மேல் ரேக்கில் தான் வைப்போம். அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் இந்த பட்டாணி, இந்த மொச்சக்காயெல்லாம் சீசன் இருக்கிறனால அதை வாங்கினோம். நெக்ஸ்ட்டு மரவள்ளிக்கிழங்கு. இந்த மரவள்ளிக்கிழங்கு வந்து இப்போ செஞ்சது போக ரிமைனிங் இருக்குங்க, அதை கொஞ்சம் வச்சுருக்கோம். அப்புறம் வந்து சக்கரவள்ளிக்கிழங்கும் இருந்துச்சு, ஆனால் அது வந்து சாப்பிட்டாச்சு. அதனால இப்போ மரவள்ளிக்கிழங்கு மட்டும்தான் அதில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மாவு. நமக்கு ரெகுலராக மாவு இல்லைன்னா அந்த நாளே ஓடாது. ஸோ கண்டிப்பாக மாவு தேவைப்படும், அதனால் அதை ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அடுத்தது பார்த்திங்கன்னா மொச்சக்காய், இதெல்லாம் வந்து பட்டாணியெல்லாம் இப்போ ரொம்ப சீசன். கேஜியே 40 கிட்ட தான் இருந்துச்சு. அதனால் இது வந்து வாங்கி வச்சுருக்கோம். ஏன்னா அந்த சீசனில் வாங்கினா தான் உண்டு. அதுக்கப்புறம்லாம் நீங்கள் வாங்கவே முடியாது, ரேட் அதிகமாகிடும். அதுக்கப்புறம் இந்த இன்ஸ்டன்ட் நெல்லிக்காய் ஊறுகான்னு ஒன்று ப்ரிப்பேர் பண்ணலை. வீட்டில் யாரும் நெல்லிக்காய் சாப்பிடலைன்னா ஊறுகாய் ப்ரிப்பேர் பண்ணேன். அது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கடலை மாவை வந்து நம்ம வெளியில் வைக்கவே முடியலை, அப்படியே வண்டு வந்தது. அதனால் நம்ம ஃப்ரிட்ஜில் மெயின்டைன் பண்ணோம்னா ரொம்ப நாளைக்கு இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தயிர் எப்பொழுதுமே இந்த கண்டெய்னரில் தான் நாங்கள் மெயின்டைன் பண்ணுவோம். அடுத்த ரேக்கில் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் என்னென்னா திராட்சை வந்து ஒரு 2 கேஜி வாங்கியிருந்தோம்ல, அதில் வந்து பாதி, இது 1 கேஜி. அப்புறம் வந்து அதில் கொஞ்சம் சாப்பிட்டது போக ரிமைனிங் அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சிரும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அடுத்தது இது வந்து என்னென்னா தலைக்கு வைக்கிற அந்த பூ, இதெல்லாம் வந்து இந்த பாக்ஸில் வச்சுருவோம். அதில் கவர் போட்டு வைப்போம். மோஸ்ட்லி தண்ணி படாமல் இருக்க அந்த பூ வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். அதை நீங்கள் ஃப்ரிட்ஜிலேயே தண்ணி படாமல் தான் வைக்கணும். அதுக்கப்புறம் முட்டை, அதுக்கப்புறம் வந்து தக்காளி தான் வீட்டில் வந்து ரொம்ப அதிகமாக தேவைப்படும். ஸோ அதனால் தக்காளி எப்பொழுதுமே வந்து நிறையா மெயின்டைன் பண்ணுவோம். வாங்கி வச்சுருவோம். அப்பப்போ ஃபில் பண்ணிக்கிட்டே இருப்போம். இப்போ ரேட்டு கூட கொஞ்சம் ஓரளவுக்கு கம்மி ஆகிடுச்சு. அதனால் தக்காளி வந்து எப்பொழுதும் ஸ்டாக் இருந்துக்கிட்டே இருக்கும் வீட்டில். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு 3 ரோவில் இதுதான் நம்ம வந்து வச்சுருப்போம். ஃபஸ்ட் ரோவில் வந்து நம்ம பாலை தவிர்த்து மிச்சம் உள்ள எல்லா டைரி ப்ராடக்ட்ஸும் அதில் மெயின்டைன் பண்ணிடுவோம். அடுத்தது இந்த கொத்தமல்லி ஒரு பாக்ஸில் எடுத்து வச்சுருவோம். அப்புறம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் பச்சை மிளகாலேயே 2 பச்சை மிளகா வாங்குவோம். ஒன்று வந்து காரம் அதிகமாக இருக்கும், ஒன்று காரம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதாவது நீட்ட மிளகா, அப்புறம் வந்து சின்ன மிளகா, இது 2மே வாங்கி வச்சுருப்போம். ஸோ இது 2மே வந்து நல்லா தான் இருக்கும். ஒன்று காரம் அதிகமாக இருக்கும், ஒன்று காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ரேட்டும் கொஞ்சம் 2மே கம்மி தான். அடுத்த செக்ஷன் பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாகவே நம்ம வந்து உருளைக்கிழங்கு. இந்த ரோ ஃபுல்லாகவே நாங்கள் உருளைக்கிழங்கு தான். ஸோ உருளைக்கிழங்கும் அதிகமாக தேவைப்படும். ஏன்னா வந்து குழம்புல காய் இல்லைன்னா நெக்ஸ்ட்டு உருளைக்கிழங்கு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதனால எப்பொழுதுமே அதுவும் வாங்கிடுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கோவக்காய் இல்லை பாவக்காய், இல்லை 2மே கூட வாங்கிடுவோம். காய்கறி வாங்கினாலே கண்டிப்பாக அதில் ஏதாச்சும் ஒன்று இருக்கும். கத்திரிக்காய், அதுக்கப்புறம் முள்ளங்கிலே இந்த கலர் முள்ளங்கி. ஸோ அந்த முள்ளங்கியும் இதுவும் ஒரே ரேட் இருந்துச்சு. ஸோ மார்க்கெட்டில் நாங்கள் சரி இந்த முள்ளங்கியே வாங்கிடலான்னு சொல்லிட்டு இதை வாங்கிட்டோம். அது முன்னாடி வாங்கினது அது வெள்ளை முள்ளங்கி. இப்போ 2மே ஒரே ரேட் இருந்தனால சரி இதே வாங்கிட்டோம். அப்புறம் கேரட் பீன்ஸ் வந்து எனக்கு நூடுல்ஸ் ரொம்ப பிடிக்கும். அதில் சரி போடுறதுக்கு கேரட் பீன்ஸ் வாங்கி வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சப்ஜா சீட்ஸ் இருக்கும். இதெல்லாமே அந்த பெவரேஜஸ்க்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் நம்ம வந்து சைட்லேயே அப்படியே வச்சுருப்போம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுக்கு, அப்புறம் கலர் பவுடரு, அப்புறம் வந்து கொஞ்சம் அந்த எல்லாமே வச்சுருப்போம் அதில். ஸோ ஓமம் அதெல்லாம் வச்சுருப்போம். அடுத்ததில் பார்த்திங்கன்னா இஞ்சி, எப்பொழுதுமே அந்த சைடு ரோவில் ஃபுல்லாக இஞ்சி வச்சுருப்போம். அப்புறம் டேட்ஸு நான் சொன்னேன்ல, லைன் டேட்ஸு, விஜய் டேட்ஸு 2ம் வாங்கினோம். அப்புறம் வந்து கல்கண்டு, அப்புறம் வந்து திராட்சை, இதெல்லாம் வந்து சாமிக்கு எப்பொழுதுமே ஒரு கிண்ணத்தில் நாங்கள் வைப்போம். திராட்சை, அப்புறம் வந்து பேரிச்சம்பழம், இதெல்லாம் வந்து சாமிக்கு எப்பொழுதுமே வைப்போம். அதனால வாங்கி வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து திராட்சை வந்து ஏதாச்சும் பொங்கல் இந்த மாதிரி செய்யும் போது யூஸ் பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த கேஷ்யூஸ் அண்ட் ட்ரை கிரேப்ஸ் வந்து வீட்டில் எப்பொழுதுமே மெயின்டைன் பண்ணிகிட்டே இருப்போம். அதே மாதிரி டேட்ஸும் இருக்கும். நம்ம அந்த சக்கரை பொங்கல் இது, அப்புறம் இந்த கேசரி இதெல்லாம் செஞ்சது போக, அப்புறம் எனக்கும் ஸ்நாக்ஸுக்கு நான் இதை தான் எடுத்துப்பேன். நான் வேறு எதுவும் வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். இந்த மாதிரி அந்த எண்ணெயில் பொரிச்சது இதெல்லாம் வந்து லைக் பண்ண மாட்டேன். இது ரொம்ப நல்லது, நம்ம வந்து எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. அதனால் இதை வாங்கியிருப்போம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த கொய்யாப்பழம் வாங்கிட்டு வந்திருந்தேன் இல்லையா, கொஞ்சம் கனிஞ்ச பழமாக இருந்துச்சு. அது வந்து கொஞ்சம் தேங்காய் எப்பொழுதுமே நம்ம திருவி அதில் வச்சுருவோம் பாக்ஸில். டக்குன்னு தேவைப்படுதுன்னா அதை யூஸ் பண்ணிப்போம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து பனங்கிழங்கு வந்து வாங்கினோம். இது எவ்வளோனா 10 ருபீஸ், ஒரு கட்டு வந்து 10 ருபீஸ்னு வாங்கினோம்.
அந்த 2 கட்டு, அப்புறம் வந்து கொஞ்சம் ஊறுகாய் இதெல்லாமே சைடில் வச்சு தான் நம்ம மெயின்டைன் பண்ணிகிட்ருப்போம். அடுத்து இந்த தேங்காய் எதுக்கு வச்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, அப்பப்போ வந்து இந்த கொப்பரை தேங்காய் நிறைய இருக்குங்க. அந்த கொப்பரை தேங்காய் அதெல்லாம் வந்து நம்ம இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் நாங்கள் மெயின்டைன் பண்ணிவிட்டு, அப்போ ஏதாச்சும் எண்ணெய்க்கு தேவைப்பட்டுச்சுன்னா இதை கொஞ்சம் எடுத்து ஆட்டி வச்சுருவோம். அவ்வளோதான். சைடில் வந்து ஐஸ் மேக்கர் அண்ட்